வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்ட விழாவில் அதிமுக தொண்டர்களின் பெயரை குறிப்பிட்ட செங்கோட்டையன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடாதது மீண்டும் பேசுபொருளாகியிருக்கிறது. அதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதாகவும் தன்னை சோதிக்க வேண்டாம் என்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஈரோடு நல்லகவுண்டம்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எதிர்க்கட்சி தலைவரின் கட்டளையின் பேரில்தான் இந்த கூட்டம் நடந்ததாகவும் தன்னை யாரும் சிக்க வைக்க முடியாது என்றும் தெரிவித்தார். எத்தனையோ பேசுறாங்க, ஏதாவது சொல்றாங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. சொல்வர் சொல்லிக் கொண்டே இருக்கட்டும். என்னை பொறுத்தவரையிலும் நேர்மையான பாதையில் தன்னலம் கருதாது பாடுபடக்கூடியவன் இறந்துவிடக்கூடாது. எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை. இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைத்தவன் நான் மறந்துவிடக்கூடாது. என்னை சோதிக்காதீர்கள், அதுதான் இடத்திலே வேண்டுகோள். தனக்கு எத்தனையோ வாய்ப்புகள் வந்தபோதும் கூட அதிமுகவுக்காக பாடுபட்டதாக செங்கோட்டையன் நினைவு கூர்ந்தார். செங்கோட்டையன் எவ்வளவு காலமாக இருக்கிறார், எவ்வளவு விவரமாக இருக்கிறார் என்பது பல சோதனையில் நீங்கள் பார்த்திருக்க கூடும். நான் தெளிவாக இருக்கிறேன். எதிர் தரப்பினர் தெரிவிக்கும் கருத்துக்களுக்கு பதில் கூறினால் சிக்கலாகிவிடும் என்றும் செங்கோட்டையன் குறிப்பிட்டார். அதிமுக பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை ஒருமுறை கூட சொல்லாமல் செங்கோட்டையன் தவிர்த்தார். ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டன்பாளையத்தில் நடைபெற்ற எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய செங்கோட்டையன் தனது கொள்கை பிடிப்பை ஜெயலலிதாவே பாராட்டியதாக கூறினார். கருக்கலுக்கோ வழுக்கலுக்கோ இடம் கொடுக்காத கொள்கை உறுதியும் கொண்ட தலைமை மீது விசுவாசமும் உடையவராக இருந்ததால் தான் இன்று எத்தனை சிறப்புகளை பெற்று விளங்குகிறார் அன்பு சகோதரர் செங்கோட்டையன் அவர்கள். 250க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தொண்டர்களின் பெயர்களை சுமார் 10 நிமிடங்கள் வாசித்த செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி பெயரை ஒருமுறை கூட பயன்படுத்தாமல் உரையை நிறைவு செய்தார். சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நம்பியூர் ஒன்றிய கழக செயலாளர் தம்பி என்கின்ற சுப்பிரமணியம் அவர்களே, நம்பியூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களே, இந்த விழாவில் வழக்கத்திற்கு மாறாக சரிசமமாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் செங்கோட்டையனின் படங்கள் இடம்பெற்றிருந்தன. அதிமுகவில் பிளவுகள் உள்ளனவா என்பது குறித்து திருப்தி அடைந்த பிறகே அதிமுக பொதுச் செயலாளர் நியமனம், கட்சி விதிகள் திருத்தம் குறித்து விசாரிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் பதவி, இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்கக்கூடாது என்று கோரிக்கை விடுத்து தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்ட மனுக்களை விசாரிக்க தடை விதிக்க கோரி EPS தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை கடந்த முறை விசாரித்த உயர்நீதிமன்றம் இரட்டை இலை சின்னம் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான மனுக்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்தது. இதனை நீக்க கோரி O. பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத், புகழேந்தி, KC பழனிசாமி உள்ளிட்டோர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்குகள் நீதிபதிகள் R. சுப்பிரமணியன் மற்றும் G. அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பெரும்பாலான உறுப்பினர்கள் O. பன்னீர்செல்வம் பக்கம் இருப்பதால் இதனை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதிக்க கூடாது என்று ரவீந்திரநாத் தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி தரப்பு சட்டமன்ற தேர்தல் நெருங்க உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு சின்னத்தை முடக்கினால் அது கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உத்தரவிட்டனர். மேலும் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் அது யாருக்கு சாதகம் என எடப்பாடி பழனிசாமி மற்றும் O. பன்னீர்செல்வம் தரப்பினர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். நீதிமன்ற தீர்ப்பை திரித்து சொல்லுகிறார்கள். நாங்கள் எங்களுடைய வழக்கிலே நாங்கள் கோரிய நிவாரணம், தேர்தல் ஆணையத்திற்கு இந்த மனுக்களை விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லை. இந்த உள்கட்சியில் ஏற்படுகிற மாற்றங்கள், திருத்தங்கள், சட்ட திருத்தங்கள் எல்லாம் விசாரிக்கிற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் உண்டு. தேர்தல் ஆணையத்திற்கு அந்த அதிகாரம் இல்லை. அவை தேர்தல் ஆணையம் இல்லாத அதிகாரத்தை தனக்கு இருப்பதாக சொல்லி எடுத்திருக்கிற இந்த மனு தவறு என்றுதான் எங்களுடைய வழக்கு. உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முதலில் முடிவு செய்து கொண்டு
முடிவு செய்யுங்கள் என்று தெளிவுபடுத்தினார். இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தேர்தல் நிலை பற்றியும் அவருடைய பைலா பற்றியும் தாவா ஏற்படும் என்று சொன்னால் அதை தீர்த்து வைப்பதற்கு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் உள்ளது என்று இன்றைக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தர்மம் தன் வாழ்வதனை சூதுக்கப்போ மீண்டும் தர்மம் வெல்லும் என்பது இன்றைக்கு நிரூபணமாகியிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை முன்னாடி போகிறதுக்கு ஏன் பயப்படுறாரு இவர்? அது எப்போ பாரு கட்சியில் இல்லை கடைசியில் எங்கே போய் முடிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் ஆணையத்திற்கே அதிகாரம் இல்லை. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், தேர்தல் ஆணையத்திற்கே அதிகாரம் இல்லை என்ற அளவுக்கு போயிட்டாங்க. தலைவர் கொடுத்த சின்னத்தை முடக்க வேண்டும் என்பதல்ல, தீய சக்தி பழனிசாமி கையில் இருக்கின்ற இரட்டை இலை முடக்கப்பட வேண்டும் என்பதற்குத்தான் போராடுகிறோம். எங்களுக்கு அதிக பொதுக்குழு உறுப்பினர் இருக்கிறார்கள், ஏகோபித்த ஆதரவு இருக்கிறது. உறுப்பினராக இல்லாதவர்கள் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள், உறுப்பினர் நீக்கப்பட்டவர்கள் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த வழக்கு ஒன்றும் பெரிய இது அல்ல. அதிமுக விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பின்னணியில் பாஜகவின் சித்து விளையாட்டு இருப்பதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். இது பின்னாடி பாஜகவுடைய சித்து விளையாட்டு இருக்கிறது. மிரட்டல், பாஜக என்ன பண்ண மிரட்டி பார்ப்பாங்க, வழக்கு போடுவாங்க, நெருக்கடி கொடுப்பாங்க, சரண்டர் ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் திரும்ப பெற்றிருக்குவாங்க. நடவடிக்கை இப்ப கூட என்ன பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சுட்டாருன்னா இதெல்லாம் திரும்ப பெற்று தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை, இரட்டை இலை முடக்கப்படாதுன்னு உடனே வரும். இதெல்லாம் வரப்போது பாருங்க. தேர்தல் கூட்டணிக்காக கட்சிகளை மிரட்டுவது பாஜகவின் வாடிக்கை என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டில் என்ன தெரியாது? எத்தனை ஆறு, எத்தனை ஏரி, எத்தனை குளம், எத்தனை சமூக மக்கள், அந்தந்த சமூக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? தாவேக தலைவர் விஜயை தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சந்தித்த நிலையில் அது குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறிய கருத்துக்களே இவை. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே பிரம்மதேசம் பகுதியில் 2022ஆம் ஆண்டு ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினருக்கும் பாமகவினருக்கும் மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்யாறு நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பணக்கொழுப்பால் தாவேக தலைவர் விஜயும் பிரசாந்த் கிஷோரும் ஒன்றிணைந்துள்ளதாக கடுமையாக விமர்சித்தார். பணக்கொழுப்பு அதிகமா இருந்தா இதெல்லாம் தேவைப்படும். அது நம்ம அதை பத்தி பேசி காலத்தை நேரத்தை வீணடிக்க வேணாம். முன்னதாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் குறித்து பேசிய சீமான் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டெபாசிட் பெறக்கூடாது என ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டினார். பிரசாந்த் கிஷோருடன் விஜய் ஆலோசனை நடத்தியது பண கொழுப்பு என்று நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்த நிலையில் திரள் நிதியால் கொழுப்பை வளர்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தங்களை விமர்சிக்க எந்த அருகதையும் இல்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் பதிலடி கொடுத்துள்ளது. சீமானின் கருத்திற்கு எதிர்வினையாற்றியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் பேராசிரியர் சம்பத்குமார் திரள் நிதி வாங்குவதை வழக்கமாக கொண்டுள்ள சீமானுக்கு திறமையாளர்களின் ஆலோசனைகளை பெறுவது தவறாக தெரிவது ஆச்சரியமில்லை என சாடியுள்ளார். எங்கள் மீது ஒரு தரந்தாழ்ந்த விமர்சனத்தை முன்வைக்கணும் சொல்லிதான் இது போன்ற ஒரு பண கொழுப்பு போன்ற வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அண்ணன் சீமான் அவர்களே ஒரு தொகுதிக்கு இது போன்ற ஆலோசனை கேட்டதாக இங்க நம்மகிட்ட ஆதாரம் இருக்குது. இதேபோல சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள தாவேகா கொள்கை பரப்பு இணை செயலாளர் மணிகண்டன் உழைத்து சம்பாதிப்பதற்கும் திரள் நிதி மூலம் சம்பாதிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது என்று சீமானை மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளார். திரள் நிதியால் கொழுப்பை வளர்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தங்களை விமர்சிக்க எந்த அருகதையும் இல்லை எனவும் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். இப்போது தேர்தல் நடந்தாலும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியின் வாக்கு சதவீதம் மக்களவைத் தேர்தலை விட 5 விழுக்காடு அதிகரிக்கும் என இந்தியா டுடே கணித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் நடந்தாலும் திமுக கூட்டணி 39 இடங்களில் வெற்றி பெறும் என்று இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் மக்களின் தற்போதைய மனநிலை குறித்து இந்தியா டுடே சி ஓட்டர் இணைந்து கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது. அதன்படி தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 343 தொகுதிகளை கைப்பற்றலாம் என்றும் பாஜக தனி பெரும்பான்மை பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பொறுத்தவரை தற்போது தேர்தல் நடத்தினாலும் திமுக தலைமையிலான கூட்டணியே 39 இடங்களில் வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 47 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் தற்பொழுது தேர்தல் நடைபெற்றால் 52 விழுக்காடு வாக்குகளை கைப்பற்றலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பாஜகவுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்காது என்றும் இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. குறிப்பாக அதிமுகவின் வாக்கு வங்கி 23 விழுக்காட்டில் இருந்து 20 விழுக்காடாக சரியும் என்றும் பாஜக கூட்டணி
கூட்டணியின் வாக்கு வங்கி 18 விழுக்காட்டில் இருந்து 21 விழுக்காடாக உயரும் என்றும் இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் பெற்ற வழக்கில் 200 சாட்சிகள் உள்ள நிலையில் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வது எப்படி சரியாக இருக்கும் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் உள்ளார். இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் பிணையை ரத்து செய்ய கோரி வித்யாகுமார் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா தலைமையிலான அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான இந்த வழக்கில் எத்தனை அரசு பணியாளர்கள் சாட்சிகளாக உள்ளனர் என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு மனுதாரர் தரப்பில் 200 பேர் சாட்சிகளாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் 200 பேர் சாட்சிகளாக இருக்கும்போது செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வதை விரும்புகிறாரா என கேள்வி எழுப்பினர். இதுபோன்ற சூழலில் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்ந்தால் சாட்சிகளாக இருக்கும் 200 அரசு பணியாளர்கள் எப்படி சாட்சி அளிப்பார்கள் என்றும் வினவினர். அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கின் முக்கிய தடயவியல் துறை அதிகாரி செந்தில் பாலாஜி அமைச்சரான பிறகு சாட்சியம் அளிக்க வரவில்லை என வாதிட்டார். இதையடுத்து செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா இல்லையா என்பது குறித்து அவருடைய கருத்தை கேட்டு தெரிவிக்கும்படி தமிழக அரசுக்கும் செந்தில் பாலாஜி தரப்பிற்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை மார்ச் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தற்போதைய திமுக ஊழல் அமைச்சர்கள் சிறை செல்வார்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மையூரில் நடைபெற்ற மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பாஜக மாநில தலைவராக தொடர முடியாது என்பது தனக்கு தெரியும் என்றும் கூறினார். இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாக இருக்க மாட்டான். ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர், எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு. ஆனா அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை இந்த ஊழல் பெருச்சாளிகள் 35 அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாளிகள் 2026 சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த நாம. முன்னதாக பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலையை பார்த்து சிலர் பயப்படுவதாக கூறினார். இந்த அக்கா இருக்கிறேன், இந்த தம்பி இருக்கிறார், இந்த அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புகிறோமா இல்லையா என்று பாருங்கள். பெரியார் வளர்த்தது தமிழ் மொழி அல்ல, பெரியாழ்வார் வளர்த்ததுதான் தமிழ் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். 60 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய வருமான வரி சட்டத்திற்கு மாற்றாக புதிய மசோதா இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. புதிய எளிமைப்படுத்தப்பட்ட வருமான வரி மசோதாவை மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். கடந்த 1ஆம் தேதி மக்களவையில் மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். அப்போது எளிமையாக்கப்பட்ட வருமான வரி மசோதா விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்று அவர் அறிவித்திருந்தார். அதன்படி கடந்த வெள்ளிக்கிழமை புதிய வருமான வரி மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த நிலையில் புதிய எளிமையாக்கப்பட்ட வருமான வரி மசோதாவை மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். இந்த புதிய மசோதா நேரடி வரி சட்டங்களை புரிந்து கொள்வதை எளிதாக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த மசோதா நிறைவேறினால் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும். இதேபோன்று வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கையும் மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. மதுரை மாட்டுத்தாவணியில் பொக்லைன் ஆபரேட்டர் பலியானதற்கு காரணமாக அமைந்த விபத்தின் பதைபதைக்க வைக்கும் காட்சிகளே இவை. மாட்டுத்தாவணி பகுதியில் ஆம்னி பேருந்து நிலையத்தின் முன்பாக சாலையின் நடுவே அலங்கார நினைவு வளைவு இருந்தது. இது போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் இதனை இடிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி அதனை இடிக்கும் பணிகள் நடைபெற்றன. அப்போது எதிர்பாராத விதமாக அலங்கார வளைவு இடிந்து விழுந்து பொக்லைன் ஆபரேட்டரான நாகலிங்கம் பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்தில் ஒப்பந்ததாரரும் படுகாயமடைந்தார். இந்த சம்பவத்தால் மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இங்கிலாந்து அணியை ஒயிட் வாஷ் செய்து இந்திய அணி அசத்தி இருக்கிறது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை முழுமையாக கைப்பற்றியது. இரு அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி அகமதாபாத்தில் நடைபெற்றது.
முதலில் பேட் செய்த இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு ரன்னில் ஆட்டமிழந்து ஏமாற்றமளித்தார். எனினும் சுப்மன் கில்லும் விராட் கோலியும் சிறப்பாக விளையாடி அணியை சரிவில் இருந்து மீட்டனர். அரை சதம் கடந்த கோலி 52 ரன்களில் ஆட்டமிழந்தார். கில் ஒருநாள் போட்டியில் தனது 7வது சதத்தை பதிவு செய்தார். ஸ்ரேயஸ் ஐயர் 78 ரன்களும் KL ராகுல் 40 ரன்களும் எடுத்தனர். 50 ஓவர்களின் இறுதியில் இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 356 ரன்கள் குவித்தது. கடின இலக்கை நோக்கி களமிறங்கிய இங்கிலாந்து அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. ஒருவர் கூட அரை சதத்தை பதிவு செய்யவில்லை. அதிகபட்சமாக டாம் பாண்டன் மற்றும் கஸ் அட்கின்சன் தலா 38 ரன்கள் எடுத்தனர். 34.2 ஓவர்களில் இங்கிலாந்து அணி 214 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 142 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி 3-0 என்ற கணக்கில் தொடரை முழுமையாக கைப்பற்றியது. தங்களது மகள் பவதாரணி நினைவாக அவரது பெயரில் சிறுமிகள் ஆர்கெஸ்ட்ரா குழு தொடங்க உள்ளதாக இசையமைப்பாளர் இளையராஜா அறிவித்துள்ளார். தனது தனித்துவமான குரலால் எண்ணற்ற இசை ரசிகர்களை கட்டி போட்டவர் பாடகி பவதாரணி. இளையராஜாவின் மகளான பவதாரணி கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் உடல்நலக் குறைவால் காலமானார். இந்நிலையில் அவரது பிறந்த நாள் மற்றும் திதியையொட்டி சென்னை மியூசிக் அகாடமியில் நிகழ்ச்சி நடைபெற்றது. தனது மகளின் புகைப்படத்திற்கு மலர் தூவிய இளையராஜா தனது இசையில் பவதாரணி பாடிய காற்றில் வரும் கீதமே என்ற பாடலையும் பாடினார். பவதாரணி நினைவாக அவரது பெயரில் சிறுமிகள் ஆர்கெஸ்ட்ரா குழு தொடங்க உள்ளதாகவும் அறிவித்தார். மிகவும் சிறந்த முறையிலே பவதாவின் பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும் வகையிலே இந்த இசைக்குழு தொடங்கி உலகம் முழுவதும் பரவும் என்று நான் மிகவும் நம்பிக்கையோடு ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இதை ஆரம்பிக்கிறேன், இங்கே அறிவிக்கிறேன். முதலாக இளையராஜாவின் குடும்பத்தினர் மட்டுமல்லாது திரையுலகைச் சேர்ந்த பலரும் கலந்து கொண்டனர். தனது தங்கை பவதாரணி பிறந்தபோது அவரை கொஞ்சிய நினைவலைகளை அவரது சகோதரர் கார்த்திக் ராஜா கண் கலங்கியபடி பகிர்ந்து கொண்டார். இந்த குடும்பத்தோட உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. சினிமா கச்சேரி மாதிரி இல்லை. சின்ன வயசுல லீலாவதியில் பிறந்தா ஹாஸ்பிட்டலில். அங்கேருந்து ஃபஸ்ட்டு அவளை கொஞ்சிய அண்ணன் நான். கங்கை அமரன், வெங்கட் பிரபு உள்ளிட்டோரும் பவதாரணி குறித்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். அவ்வளோ சீக்கிரம் போயிருக்கவே கூடாது. முதல்ல இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. முதல்ல அப்படி தான் இருக்குது எனக்கு. பட் ஆனால் நடந்துச்சு. அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப எங்களுக்கெல்லாம் செல்ல குழந்தையாக இருந்தது அதுதான். அது பிறந்தது 76 பிறந்தாங்க. 76 தான் அன்னக்கிளியும் பிறக்குது. அதுதான் அவ்வளோ லக்கியான பொண்ணு. பவதாரணியின் பிறந்த நாள் மற்றும் திதியையொட்டி நடந்த இந்நிகழ்ச்சியில் பவதாரணி கடைசியாக இசையமைத்த புயலில் ஒரு தோணி படத்தின் இசை வெளியீட்டு நிகழ்ச்சியும் நடந்தது. ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நாளை தொடங்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையே 2 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நீடித்து வரும் நிலையில் ரஷ்ய அதிபர் புதினுடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொலைபேசியில் பேசினார். அப்போது உக்ரைனுடனான போரால் லட்சக்கணக்கான உயிர்கள் பலியாவதை நிறுத்த வேண்டும் என்பதை புதின் ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். மாஸ்கோவிற்கு வரும்படி ட்ரம்புக்கு புதின் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் இரு தலைவர்களும் சவுதி அரேபியா அல்லது ஐக்கிய அரபு அமீரகத்தில் சந்தித்து பேச வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதினை தொடர்ந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடனும் ட்ரம்ப் தொலைபேசியில் உரையாடினார். அதைத் தொடர்ந்து ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஜெலன்ஸ்கியும் புதினை போலவே அமைதியை உருவாக்க விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். ஜெர்மனியின் முனிச் நகரில் நாளை அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாகவும் துணை அதிபர் JD வான்ஸ் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் சாதகமான முடிவு எட்டப்படும் என்றும் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தகித்து கொதிக்கும் நெருப்பு குழம்பின் இந்த காட்சிகள் அமெரிக்காவின் ஹவாய் தீவில் படம் பிடிக்கப்பட்டவை. ஹவாய் தீவில் உள்ள கிலாவுயா எரிமலை உலகில் உயிர்ப்புடன் இருக்கும் எரிமலைகளில் ஒன்றாகும். கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி இந்த எரிமலை நெருப்பு குழம்பை கக்கியது. தற்போது மீண்டும் கிலாவுயா எரிமலை 330 அடி உயரத்துக்கு நெருப்பு குழம்பை உமிழ்ந்து வருகிறது. எரிமலை வெடிப்பை பார்க்க ஏராளமானோர் தேசிய பூங்காவில் குவிந்து வருகின்றனர்.
பிரான்ஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு அமெரிக்கா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2 நாள் பயணமாக அமெரிக்காவிற்கு சென்றடைந்த பிரதமர் மோடி அங்கு அந்நாட்டு அதிபர் டிரம்பை இன்று சந்தித்து பேசுகிறார். பிரான்ஸ் நாட்டில் 3 நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு நேற்று புறப்பட்டார். தனி விமானம் மூலம் புறப்பட்ட அவர் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 5 மணி அளவில் வாஷிங்டன் நகருக்கு சென்றார். விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை இந்திய தூதரக அதிகாரிகள் உள்ளிட்டோர் வரவேற்றனர். தொடர்ந்து வெள்ளை மாளிகைக்கு அருகில் உள்ள அமெரிக்க அதிபரின் விருந்தினர் மாளிகையான ஃபிளேர் ஹவுஸுக்கு பிரதமர் மோடி சென்றார். அங்கு கடுங்குளிரை பொருட்படுத்தாமல் இந்திய வம்சாவளியினர் பிரதமர் மோடியை வரவேற்றனர். அவர்களுடன் பிரதமர் மோடி கைகுலுக்கி மகிழ்ந்தார். அமெரிக்காவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ள பிரதமர் மோடி அதிபர் டிரம்பை இன்று சந்தித்து பேசுகிறார். இந்த சந்திப்பில் வர்த்தகம், வரி, சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோன்று எலான் மஸ்க் உள்ளிட்டோரை பிரதமர் மோடி சந்தித்து பேச உள்ளதாக கூறப்படுகிறது. திருச்சி மற்றும் மதுரையில் அமையவுள்ள புதிய டைடல் பூங்காக்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்ட உள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை பட்ஜெட் உரையின் போது திருச்சி மற்றும் மதுரையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி திருச்சியில் பஞ்சப்பூர் கிராமம் அருகே 14.16 ஏக்கர் நிலத்தில் டைடல் பூங்கா அமைய உள்ளது. 5000 ஊழியர்கள் பணியாற்றும் வகையில் 5.58 லட்சம் சதுர அடியில் 315 கோடி ரூபாய் மதிப்பில் இது உருவாக உள்ளது. இதேபோல மதுரையில் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே 9.97 ஏக்கர் நிலத்தில் டைடல் பூங்கா அமைய உள்ளது. 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 40,000 சதுர அடி பரப்பளவில் 289 கோடி ரூபாய் மதிப்பில் இது அமைய உள்ளது. இந்த 2 டைடல் பூங்கா பணிகளுக்கும் சுற்றுச்சூழல் அனுமதியும் வழங்கி உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இவற்றுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கும்மிடிப்பூண்டி தடத்தில் இன்று 25 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் பொன்னேரி, கவரப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே பராமரிப்பு பணி நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. பயணிகளின் பாதுகாப்பு கருதி சென்னை கும்மிடிப்பூண்டி இடையே காலை 9 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை 25 ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மூர் மார்க்கெட் வளாகத்தில் இருந்து சூலூர்பேட்டை செல்லும் புறநகர் ரயில், சென்னை கடற்கரையில் இருந்து கும்மிடிப்பூண்டி செல்லும் ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லூர் சூலூர்பேட்டை இடையிலான ரயிலும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கும்மிடிப்பூண்டி இடையே 25 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதால் பயணிகளின் வசதிக்காக சென்ட்ரல் பொன்னேரி இடையே 10 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை ICF ரயில்வே தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட ஏசி புறநகர் ரயில் மக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் விரைவில் அது இயக்கப்படும் என்று ரயில்வே அதிகாரிகள் கூறியுள்ளனர். சென்னை புறநகர் ரயில் சேவையில் குளிர்சாதன பெட்டிகள் இணைக்கப்பட வேண்டும் என்று பயணிகள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட தெற்கு ரயில்வே சென்னை புறநகர் ரயில் சேவையில் 12 பெட்டிகள் கொண்ட புறநகர் ஏசி ரயில் அறிமுகப்படுத்தப்படும் என்று கடந்த ஆண்டு அறிவித்தது. அதன்படி பெரம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில் புதிய ஏசி புறநகர் ரயில் தயாரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ETBUs இருக்கு, எமர்ஜென்சி டாக்பேக் யூனிட் இருக்கு, கேமராஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக் டோர்ஸ்ன்றது ஒரு மேஜர் சேஃப்டி ஃபீச்சர் தான். அண்ட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சுமார் 3798 நபர்கள் நின்று செல்லக்கூடிய வகையிலும் 1116 பேர் அமர்ந்து செல்லக்கூடிய வகையிலும் உருவாக்கப்பட்டிருக்கூடிய இந்த ரயில் தற்போது அண்ணா நகரில் உள்ள ரயில்வே யார்டில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மகரவிளக்கு பூஜைக்கு பிறகு சபரிமலை கோயிலில் தரிசனம் செய்ய இன்று முதல் மீண்டும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். மாசி மாத பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு கால பூஜைகள் முடிந்த நிலையில் கடந்த மாதம் 20ஆம் தேதி கோவில் நடை அடைக்கப்பட்டது. இந்நிலையில் மாசி மாத பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடையை தந்திரி கண்டர் பிரம்மதத்தர் முன்னிலையில் மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி திறந்து வைத்தார்.
வருகின்ற 17ஆம் தேதி வரை 5 நாட்கள் சபரிமலை கோவில் நடை திறந்திருக்கும். பக்தர்கள் இன்று முதல் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். காலை 5:30 மணி முதல் 11:30 மணி வரை நெய் அபிஷேகமும், 16ஆம் தேதி காலை சகஸ்ர கலச பூஜையும், 17ஆம் தேதி சகஸ்ர கலாபிஷேகமும் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. தினமும் நெய் அபிஷேகம், கலசாபிஷேகம், படிபூஜை உட்பட சிறப்பு பூஜைகள் நடைபெறும். 17ஆம் தேதி இரவு படிபூஜை முடிந்ததும் 10 மணிக்கு நடை அடைக்கப்படுகிறது. விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் அடுத்தடுத்து விளையாட்டுத் துறையில் சாதிக்க விளையாட்டு மேம்பாட்டுத்துறை உறுதுணையாக நிற்கும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாநில அளவிலான அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் இல்ல குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், எல்லோருக்கும் சம வாய்ப்பு என்பதை தாண்டி யார் யாருக்கு என்ன வேண்டுமோ அதை கொண்டு சேர்ப்பதுதான் சமூக நீதி என்றும் அதன் அடிப்படையில் தான் முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். ஒரு தந்தை, ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை குழந்தைகளையும் போற்றி பாதுகாத்து வருகின்றார் உங்களை. அதனால இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் எந்த மாவட்டத்திற்கு, தமிழ்நாட்டில் உள்ள எந்த மாவட்டத்திற்கு சென்று குழந்தைகளை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு குழந்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை உரிமையோடு, உற்சாகத்தோடு, அன்போடு அப்பா அப்பா என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கலை நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற குழந்தைகள் அவரவர் தனித்திறமைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையில் வளர அண்ணனாக உடன் இருப்பேன் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா இடம் குறித்த பேச்சுவார்த்தை நடக்கிறதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறிய கருத்துக்களே இவை. தேமுதிக கட்சி கொடி அறிமுகப்படுத்தப்பட்டு 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அக்கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாவேகவுடன் தேமுதிக கூட்டணி வைக்குமா என்பதை நடிகர் விஜயிடம்தான் கேட்க வேண்டும் என்றார். விஜயுடன் நாங்க கூட்டணி அமைப்போமான்றது நீ விஜய்கிட்ட கேட்கணும். நாங்க 20 வருஷ கட்சி, இந்த கேள்வி எங்க கிட்ட நீங்க கேட்க கூடாது. தொடர்ந்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த், அதிமுக உட்கட்சி விவகாரத்தை பற்றி தான் கருத்து கூற முடியாது என்றார். மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசனை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சந்தித்து பேசினார். 3 மாத காலம் வெளிநாடு சென்றிருந்த மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் சென்னை திரும்பியதை அடுத்து அவரை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சந்தித்து பேசியுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் அறிவுறுத்தலின் பேரில் அமைச்சர் சேகர் பாபு சந்தித்ததாக கூறப்படும் நிலையில் இச்சந்திப்பின் போது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி, நடப்பு அரசியல் சூழல் உள்ளிட்டவை குறித்து பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்கள் நீதி மய்யம் கட்சி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளித்ததை அடுத்து அக்கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி பதவி வழங்கப்படும் என திமுக உறுதியளித்திருந்தது. தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வான 6 எம்பிக்களின் பதவிக்காலம் வரும் ஜூலையில் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் திமுக சார்பாக மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாகவும் அமைச்சர் சேகர் பாபு நடிகர் கமல்ஹாசனை சந்தித்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. பள்ளி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை அளித்த புகாரில் 2 மாணவர்களை கைது செய்த காவல்துறை மேலும் ஒரு மாணவரை தேடி வருகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே 7ஆம் வகுப்பு மாணவியை கூட்டாக சேர்ந்து பாலியல் கொடுமை அளித்ததாக இதே பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆத்தூர் அருகே சிறுமி ஒருவர் அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அதே பள்ளியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் இச்சிறுமியை காதலித்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அம்மாணவர் சக மாணவர்களுடன் சேர்ந்து மாணவிக்கு பாலியல் கொடுமை அளித்ததாக சொல்லப்படுகிறது. பள்ளி வளாகத்திலேயே இந்த கொடூரம் அரங்கேறியதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக மாவட்ட குழந்தைகள் நல மையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட கல்வி அலுவலர் மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடந்தது. பின்னர் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 பேர் மீதும் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. 2 மாணவர்களை பிடித்து விசாரணை செய்து வரும் காவல்துறையினர் மற்றொரு மாணவரை தேடி வருகின்றனர்.
தமிழ்நாட்டில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பது குறித்து தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பள்ளி கல்லூரிகள் உட்பட பல்வேறு இடங்களில் பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகின. இந்நிலையில் பாலியல் வன்கொடுமை குற்றங்களை தடுப்பது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. இதில் டிஜிபி சங்கர் ஜிவால், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு ஏடிஜிபி ஜெயராம் உட்பட அரசு உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து வரும் 18ஆம் தேதி அதிமுக மாணவரணி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அதிமுக மகளிரணி செயலாளர் வளர்மதி தலைமையிலும் மாணவரணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பௌர்ணமி கருட வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது. ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் திருப்பதி மலையில் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு கோவில் மாட வீதிகளில் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் பௌர்ணமி தினமான நேற்று ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு திருப்பதி மலையில் நடைபெற்றது. மலையப்ப சுவாமி தங்க கருட வாகனத்தில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டனர். புதுச்சேரி புதுக்குப்பம் அரசு தொடக்கப் பள்ளியில் சுவர் திடீரென இடிந்து விழுந்ததில் 3 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த புதுக்குப்பத்தில் இயங்கி வரும் அரசு தொடக்கப் பள்ளியில் அனைத்து வகுப்பறைகளும் சிதிலமடைந்த நிலையில் இருப்பதாக பெற்றோர்கள் பலமுறை புகார் அளித்தும் கல்வித்துறை கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று வழக்கம் போல பள்ளி துவங்கிய நிலையில் பள்ளி வளாகத்தில் உள்ள குடிநீர் குழாயில் தண்ணீர் பிடிக்க மாணவர்கள் சென்றுள்ளனர். அப்போது அதன் சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. இதில் 3 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து அவர்களை உடனடியாக மீட்ட பள்ளி ஆசிரியர்கள் அவர்களை அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். இந்நிலையில் காயமடைந்த மாணவர்களை கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் மருத்துவமனையில் சந்தித்து நலம் விசாரித்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் காதல் தொல்லையால் 8ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் தாவேக நிர்வாகி கைது செய்யப்பட்டார். செஞ்சியை சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவிக்கு அதே பகுதியை சேர்ந்த தாவேக நிர்வாகி சரவணன் காதல் தொல்லை அளித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவியின் தாயார் சரவணனின் பெற்றோரிடம் கூறி கண்டித்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் மாணவியை வழிமறித்து தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி சரவணன் வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அந்த பையன் பேரும் சரவணா, அவங்க மாமா பேரும் சரவணன், அவங்க அக்கா பேர் சங்கீதா. இவங்க தான் சார் மிரட்டி என் குழந்தைக்கு கொலை முயற்சி தூண்டி அந்த குழந்தை தற்கொலை பண்ண வச்சுட்டாங்க சார். 8வது படிக்குது சார். பச்சை மண்ணு சார். ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். மாணவியின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் சரவணன் மற்றும் அவரது சகோதரி சங்கீதா ஆகியோர் மீது பெண் குழந்தைக்கு எதிரான வன்கொடுமை உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து சரவணனை கைது செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள அவரது சகோதரியை தேடி வருகின்றனர். தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் காவல்துறை சார்பில் போலீஸ் அக்கா திட்டத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தலைமை வகித்த நிகழ்ச்சியில் பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பள்ளியில் நடந்த இந்நிகழ்ச்சியில் போதைப் பொருள் குற்றங்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், சைபர் கிரைம் குற்றங்கள் உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் நியமிக்கப்படும் போலீஸ் அக்கா காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு உதவுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. இந்த செயலியை செல்போனில் நிறுவி போலீஸ் அக்கா சேவையை பெறலாம். நிகழ்ச்சியில் பேசிய காவல்துறை மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார், வீட்டில் உள்ள அக்காக்களை போலவே போலீஸ் அக்காக்களும் உதவுவார்கள் என்றார். உங்களுக்காக உங்களுக்கு கஷ்டம் வரும்போது தைரியமாக உங்கள் குடும்பத்திலே ஒருவருக்கு ஒரு முறையை சொல்வதற்காக ஒரு பள்ளிக்கூடத்திலும் போலீஸ் அக்காவும் கல்வியை விடாமல் கற்க வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார்.
தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கிரிவலம் மேற்கொண்ட பக்தர்கள் சொந்த ஊருக்கு திரும்பும் போது ரயிலில் முண்டியடித்துக் கொண்டு ஏறக்கூடிய காட்சியில்தான் இவை. தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு அண்ணாமலையார் கோவிலின் நடை அதிகாலை 4:30 மணிக்கு திறக்கப்பட்டு ஆகம விதிப்படி சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை செய்தனர். இதையடுத்து பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்து படையெடுத்த லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்த பிறகு கிரிவலம் மேற்கொண்டனர். காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தோம். இன்னும் தரிசனமே பார்க்கல, கியூவில் நிற்கிறோம். ஆனால் எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியாது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்ததால் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாரை வழிபட்டு பிறகு உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்து திருமஞ்சனம் கோபுரம் வழியாக வெளியே சென்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் நகர்மன்ற தலைவரும் அதிமுக கவுன்சிலர்களும் தகாத வார்த்தைகளில் வசைப்பாடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. 24 வார்டுகளை கொண்டிருக்கக்கூடிய செங்கோட்டை நகராட்சி நகர்மன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த ராமலட்சுமி பொறுப்பு வகித்து வருகிறார். இந்நிலையில் ராமலட்சுமி தலைமையில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்திற்கு அனைத்து கட்சிகளை சேர்ந்த 21 கவுன்சிலர்களும் பங்கேற்றனர். கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு கவுன்சிலர்கள் அனைவரும் மினிட் புத்தகத்தில் கையெழுத்திடுமாறு தலைவர் ராமலட்சுமி கேட்டுக் கொண்டார். அப்போது அடிப்படை வசதிகள் முறையாக இல்லாதது குறித்து விவாதம் மேற்கொண்ட பிறகு கையெழுத்து போடுவதாக கவுன்சிலர்கள் கூறியதை தலைவர் ஏற்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கூட்ட அரங்கத்திலிருந்து தலைவர் ராமலட்சுமி வெளியேற முயன்றதால் அனைத்து கட்சி கவுன்சிலர்களும் வழிமறித்து அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது ராமலட்சுமி மரியாதையின்றி பேசியதாக கூறி அதிமுக கவுன்சிலர்கள் சிலர் அவரை ஒருமையில் திட்டிய நிலையில் பதிலுக்கு அவரும் தகாத வார்த்தைகளால் வசைப்பாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இருதரப்புக்கு மோதல் ஏற்படக்கூடிய சூழல் உருவான நிலையில் நகராட்சி அலுவலகத்திலிருந்து நகர்மன்ற தலைவர் ராமலட்சுமி தன்னுடைய காரில் ஏறி புறப்பட்டுச் சென்றார். பறவை காய்ச்சல் காரணமாக ஆந்திராவில் 21 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திராவின் கிருஷ்ணா, கோதாவரி மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் காரணமாக அங்கிருந்து கோழிகள், கோழி முட்டைகளை வெளியில் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான கோழிகளுக்கு பறவை காய்ச்சல் தொற்று ஏற்பட்டிருப்பதால் பாதிக்கப்பட்ட கோழிகளை குழி தோண்டி புதைக்கக்கூடிய பணிகளில் பண்ணை உரிமையாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். பறவை காய்ச்சல் காரணமாக கோழி இறைச்சியின் விலை கிலோ 90 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வருகிறது. பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டக்கூடிய கோழிகளை வெளிமாநிலங்களுக்கு எடுத்து செல்லாத வகையில் காவலர்கள் மற்றும் சுகாதாரத்துறையினர் 21 செக் போஸ்ட் அமைத்து கண்காணிப்பில் ஈடுபட்டனர். ஆந்திராவின் கோதாவரி, கிருஷ்ணா மாவட்டங்களில் இருந்து தமிழ்நாடு, தெலுங்கானா மாநிலங்களுக்கும் கறிக்கோழிகள் சப்ளை செய்யப்பட்ட நிலையில் தற்போது அது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பொருட்காட்சியில் ஏற்பட்ட தீ விபத்தின் காட்சி இது. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் வித்யா தாராபுரம் மைதானத்தில் காஷ்மீரில் இருந்து வரவழைக்கப்பட்ட பொருட்காட்சி நடைபெற்றது. இங்கு ஒரு பகுதியில் ஏற்பட்ட தீ காற்றின் வேகம் காரணமாக வேகமாக பரவியது. விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். நல்வாய்ப்பாக இந்த தீ விபத்து சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. நீலகிரி மாவட்டம் உதகையில் பூண்டு விலை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மலை மாவட்டமான நீலகிரியில் உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட், வெள்ளை பூண்டு, பீன்ஸ் போன்ற காய்கறிகள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. நீலகிரியில் விளையும் பூண்டிற்கு மருத்துவ குணம் அதிகமாக இருப்பதால் மற்ற காய்கறிகளை விட பூண்டு அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. பூண்டின் விலை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்து 1 கிலோ 600 ரூபாய் வரை விற்பனையானது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த விவசாயிகள் சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவில் பூண்டை பயிரிட்டனர். இந்நிலையில் பூண்டின் விலை கடந்த 1 மாத காலமாக படிப்படியாக குறைய தொடங்கி கடந்த வாரம் 1 கிலோ 60 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை விற்பனையானது. எல்லாமே விதைக்கு 400 ரூபா கொடுத்து எடுத்துட்டாங்க. விதை பூண்டு 400 ரூபா கொடுத்து எடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 50 ரூபா 60 ரூபா போயிட்டு இருக்கு பூண்டு. அப்போ விதை 400 ரூபா பிடிச்சி எடுத்தது இல்லாமல் ஆள் கூலி, நம்ம தண்ணி அடித்தது அதெல்லாம் பார்த்தா கையிலேருந்து நமக்கு ரொம்ப சாப்பாடுக்கே வழி இல்லாமல் அந்த மாதிரி இதுலேருந்து எங்கேருந்து குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுங்க. கடும் விலை வீழ்ச்சி காரணமாக தற்போது பூண்டு சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க 1 கிலோ பூண்டிற்கு குறைந்தபட்ச விலையாக 200 ரூபாய் நிர்ணயம் செய்ய வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
உடற்பயிற்சி செய்தாலும் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொற்பொழிவாளர் சுகி சிவம் தெரிவித்துள்ளார். கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள சங்கீதா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மேம்படுத்தப்பட்ட இதய அறுவை சிகிச்சை மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு திறக்கப்பட்டது. இதனை மருத்துவரும் புதிய தமிழகம் கட்சி தலைவருமான கிருஷ்ணசாமி, சுகி சிவம், மருத்துவர் ஓம்நாத், சங்கீதா ஓம்நாத், மருத்துவர் சொக்கலிங்கம் ஆகியோர் திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய சுகி சிவம் உடல் நலம் மகிழ்ச்சியில் இருப்பதாகவும் மனிதனுக்கு பணம் முழு மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை என்றும் கூறினார். இந்த ஹாப்பினஸ் அப்படிங்கறத பத்தி ஒரு இன்டர்நேஷனல் சர்வே பண்ணியிருந்தா எப்படி ஒரு மனுஷனுக்கு ஹாப்பினஸ் வருது டியூ டு மணி, பணத்தால வருமானா சார்? அந்த ரிசர்ச் அருமையான ரிசர்ச். என்ன சொல்றாங்க தெரியுங்களா? பணத்தால் ஒரு மனிதனுக்கு அதிகபட்சம் 20% மகிழ்ச்சி வந்தாலே பெரிய விஷயம். அவ்வளவுதான். மாரடைப்பை தடுக்கக்கூடிய வகையில் மேம்படுத்தப்பட்ட மருத்துவத்தை சங்கீதா மருத்துவமனை வழங்கும் என்று கிருஷ்ணசாமி கூறினார். நான் முன்கூட்டியே இதை பரிசோதனை செய்வது மூலமாக ஒரு சின்ன பிளாக் இருந்ததுன்னா வித்தின் ½ hour 1 hourல அதை சரி செய்து போக முடியும். அந்த காலத்து மாதிரி பயந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தள்ளிப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் நம்ம சங்கீதா மருத்துவமனையில் என்ன சொல்றோம்னா இது ஒரு உயிர் காப்பு நடவடிக்கையாகத்தான் பார்க்க வேண்டும். இருதய அடைப்புக்கான மேம்படுத்தப்பட்ட மருத்துவத்தை சங்கீதா மருத்துவமனை 24 மணி நேரமும் வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அரக்கோணம் INS ராஜாடி கடற்படை விமான தளத்தில் ஏர்மேனாக பணியாற்றி வந்தவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வெங்கடேசபுரத்தில் INS ராஜாடி கடற்படை விமான தளம் அமைந்துள்ளது. இங்கு போர் விமானங்கள் நிறுத்தி வைக்கும் தளமும் ஹெலிகாப்டர் பைலட்டுகளுக்கான பயிற்சி பள்ளியும் இயங்கி வருகிறது. இங்கு கர்நாடக மாநிலம் பெல்காம் மாவட்டத்தைச் சேர்ந்த 24 வயதான பிரவீன் கனா கவுத்ரா என்ற நபர் ஏர்மேனாக பணியாற்றி வந்தார். இவர் பணியில் இருந்தபோது திடீரென துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. வேலைப்படு காரணமாக தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ள நிலையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடற்படை விமானத்தள ஏர்மேன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பாக 24 மணி நேரமும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் வாட்டர் ATM திறந்து வைக்கப்பட்டது. சங்ககிரியில் நிவாட் எனும் தனியார் தொண்டு நிறுவனம் 19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 7 இடங்களில் தானியங்கி குடிநீர் மையத்தினை தொடங்கியுள்ளது. இதில் 5 ரூபாய் நாணயம் செலுத்தினால் 20 லிட்டர் குடிநீரை பொதுமக்கள் பிடித்துக் கொள்ளலாம். நபார்ட் வங்கியின் வழிகாட்டுதலின்படி அமைக்கப்பட்டுள்ள இந்த வாட்டர் ATM-ஐ நபார்ட் வங்கி துணை மேலாளர் நர்மதா திறந்து வைத்தார். நிறைய திட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் நபார்ட் மூலியமாகவும். இதில் ஒரு கம்யூனிட்டி பேஸ்டாக வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்றத இன்னைக்கு நிவாட் மூலியமா அவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க. முதற்கட்டமாக சங்ககிரியின் சுற்றுவட்டார பகுதிகளான ஆவாரங்கம் பாளையம், வெள்ளக்கவுண்டம் பாளையம், வீராட்சி பாளையம் உள்ளிட்ட 7 இடங்களில் இந்த தானியங்கி குடிநீர் மையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நடிகர் கஞ்சா கருப்பு குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்திருக்கிறார். சென்னை போரூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணியில் இருந்ததாகவும் ஆனால் கஞ்சா கருப்பு தவறான தகவலை தெரிவித்ததாகவும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கமளித்துள்ளார். போரூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றபோது மருத்துவர்கள் பணியில் இல்லை என நடிகர் கஞ்சா கருப்பு குற்றம் சாட்டியிருந்தார். பொதுமக்களும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் 2 மருத்துவர்கள் பணியில் இருந்ததாகவும் 1 மருத்துவர் மட்டுமே சிறிது காலதாமதமாக வந்ததாகவும் மாநகராட்சி சுகாதாரத்துறை விளக்கமளித்திருந்தது. இந்நிலையில் இவ்விவகாரத்தில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது விளக்கமளித்துள்ளார். சினிமா வாசனம் பேசுற மாதிரி பேசி வந்திருக்காரு. நேற்றைக்கு விடுமுறை நாளா இருந்தாலும் கூட எத்தனை மருத்துவர்கள் இருந்தாங்க, எத்தனை மருத்துவ பணியாட்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார்கள் என்கின்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இதோடு அந்த செய்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று கருதுகிறேன். இதுக்கு மேல கலர்னா அவருக்கு தான் பாதிக்கும். கஞ்சா கருப்பு என்ற பெயரில் கஞ்சா என்கிற அடைமொழி இருப்பதால் அதனை குறிப்பிடாமல் அமைச்சர் தவிர்த்தார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குற்றாலநாத சுவாமி திருக்கோயிலில் தெப்ப உற்சவ திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. குற்றாலநாத சுவாமி திருக்கோயிலில் தை மாதம் மகம் நட்சத்திரத்தையொட்டி தெப்ப உற்சவ திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவிற்காக இளஞ்சியிலிருந்து வள்ளி தெய்வானையுடன் திருவிளஞ்சி குமாரர் குற்றாலநாத சுவாமி கோயிலுக்கு அழைத்து வரப்பட்டார். பின்னர் மாலையில் குற்றாலநாதர் குழல்வாய்மொழி அம்மன், திருவிளஞ்சி குமரன் வள்ளி தெய்வானையுடன் அலங்கரிக்கப்பட்ட தெப்ப உற்சவ தேரில் எழுந்தருளி நீராழி மண்டபத்தை 11 முறை சுற்றி வலம் வந்தார்.
இதேபோன்று காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் தை மாத பௌர்ணமியையொட்டி ஆனந்த சரஸ் திருக்குளத்தில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் வரதராஜ பெருமாளுடன் பெருந்தேவி தாயார் வலம் வந்தார். இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தெப்பத்தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் காவல்துறையில் பதிவு செய்யப்பட்ட ஆட்டோக்கள் மட்டுமே இயக்கப்பட வேண்டும் என்று கோட்டாட்சியர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இளம்பெண் பேருந்திற்காக காத்திருந்த போது ஆட்டோவில் வைத்து கடத்தப்பட்டு அவருக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கிளாம்பாக்கம் கோட்டாட்சியர் ராஜ்குமார் தலைமையில் காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே மற்றும் உள்ளே காவல்துறையில் பதிவு செய்யப்பட்ட ஆட்டோக்கள் மட்டும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும், பதிவு செய்யப்படாத ஆட்டோக்கள் பயணிகளை இறக்கிவிட்டு மட்டுமே செல்ல வேண்டும் என்றும், ஏற்றிச் செல்ல அனுமதி கிடையாது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கத்தில் ஆட்டோவில் ஏறும் முன்பு பயணிகள் ஓட்டுநரின் பதிவுச் சான்றிதழை பரிசோதிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையில் பதிவு செய்யாமல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஆட்டோக்களை இயக்கினால் அவை பறிமுதல் செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஊரப்பாக்கம் முதல் வண்டலூர் வரை தேசிய நெடுஞ்சாலையில் இறங்கும் பயணிகளை பதிவு செய்யப்படாத ஆட்டோக்களில் ஏற்றிச் செல்ல அனுமதிக்கக்கூடாது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் நுழைவு வாயிலில் 2 பகுதிகளிலும் பின்புறங்களிலும் 3 பேர் அடங்கிய காவலர் குழு பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் விளக்கு திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சீனாவில் விளக்கு திருவிழா வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. சீனர்களின் லாண்டன் திருவிழாவை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதன் ஒரு பகுதியாக பெய்ஜிங்கில் நடன கலைஞர்களின் உற்சாக நடனத்துடன் திருவிழா தொடங்கியது. டிராகன், சிங்க வடிவங்கள் பிரம்மாண்ட திரைகளில் திரையிடப்பட்டன. வண்ணமயமான நடனம் மட்டுமன்றி செவிக்கு இனிமையான இசை நிகழ்ச்சிகளும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. எட்டு நாட்களாக தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்துள்ளது. கடந்த 4ஆம் தேதி முதல் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்தது. இதுவரை இல்லாத உச்சமாக செவ்வாய்க்கிழமை 1 கிராம் தங்கம் முதன்முறையாக 8060 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்நிலையில் தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 63520 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கம் 120 ரூபாய் குறைந்து 7940 ரூபாயாக சரிந்துள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 107 ரூபாயாகவும், கட்டி வெள்ளி விலை கிலோ 1,07,000 ரூபாயாகவும் தொடர்கிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் தொடர்ந்து 6வது நாளாக சரிவு காணப்பட்டது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 122 புள்ளிகள் குறைந்து 76,171 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 26 புள்ளிகள் குறைந்து 23,045 புள்ளிகளாக வர்த்தகம் நிறைவுற்றது. தொடக்கத்தில் சரிந்த இந்திய பங்குச் சந்தைகள் பின்னர் கடைசி நேரத்தில் சரிவிலிருந்து ஓரளவு மீண்டன. SBI லைஃப் இன்சூரன்ஸ், பஜாஜ் பின்சர்வ், HDFC லைஃப், ஸ்ரீராம் பைனான்ஸ், டாடா ஸ்டீல் ஆகிய நிறுவன பங்குகள் ஏற்றம் கண்டன. ரியல் எஸ்டேட் துறை பங்குகள் அதிகபட்சமாக 3 விழுக்காடு வரை சரிந்தன. டெலிவரி, ஹனிவெல் ஆட்டோமேஷன், EIH, டன்லா பிளாட்ஃபார்ம்ஸ், கிர்லோஸ்கர் ஆயில் உள்ளிட்ட 700க்கும் அதிகமான நிறுவன பங்குகள் கடந்த 52 வாரங்களில் இல்லாத அளவுக்கு சரிவை கண்டன. தொடர்ந்து இந்திய பங்குச் சந்தைகள் 6வது நாளாக சரிந்து வருவதால் முதலீட்டாளர்கள் கலக்கம் அடைந்துள்ளனர். சென்னையில் கிரிக்கெட் பயிற்சியில் ஈடுபட்டு அசத்தி இருக்கிறார் மேயர் பிரியா. திமுக நிர்வாகிகளுக்கு இடையே நடைபெறவுள்ள கிரிக்கெட் போட்டிக்காக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா பயிற்சி எடுக்கும் காட்சிகள்தான் இது. முதலமைச்சரின் பிறந்தநாளையொட்டி திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கிரிக்கெட் போட்டி நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிகளில் இளைஞரணி, அயலக அணி, மாணவர் அணி, விளையாட்டு மேம்பாட்டு அணி உள்ளிட்ட 20 அணிகள் பங்கேற்க இருக்கின்றன. இதில் மேயர் பிரியா தலைமையிலான சென்னை மாநகராட்சி கவுன்சிலர்கள் அணியும் விளையாட இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக கவுன்சிலர்கள் பயிற்சி மேற்கொண்டனர். சென்னை மாநில கல்லூரியில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா பயிற்சி மேற்கொண்டார். பந்துவீச்சு, பேட்டிங் பயிற்சியை மேயர் பிரியா தொடங்கி வைத்த நிலையில்
போட்டிக்காக அந்த அணி தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகிறது. அரசியல் கட்சிகளின் கவர்ச்சிகரமான இலவச திட்டங்கள் ஏழை மக்களை ஒட்டுண்ணி போல வாழ வைப்பதாகவும் மக்கள் வேலை தேடி செல்வதில்லை என்றும் உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வழங்க அரசுக்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வீடு இல்லாதவர்களுக்கான மனுதாரரின் அக்கறையை பாராட்டுவதாக கூறிய நீதிபதிகள், ஆனால் சமூக நீரோட்டத்தில் ஒரு பகுதியாக ஏழை மக்களை இதுபோன்ற திட்டங்கள் மாற்றாது என்று கருத்து தெரிவித்தனர். மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்த மகளிருக்கு 1500 ரூபாய் உதவித்தொகை திட்டத்தை குறிப்பிட்டு பேசிய நீதிபதிகள், இலவச திட்டங்கள் காரணமாக மக்கள் வேலைக்கு செல்வதற்கு தயாராக இல்லை என்றும் அவர்கள் இலவச ரேஷன் பொருட்கள் பெறுவதோடு எந்த ஒரு வேலையும் செய்யாமலேயே ரொக்கத் தொகையையும் பெறுவதாக கூறினார். ஏழை மக்களை தேசத்தின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வைப்பதற்கு பதிலாக அவர்களை ஒட்டுண்ணி போல உருவாக்கி வைப்பதாகவும் வேதனை தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை 6 வாரங்களுக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். கேரள மாநிலம் திருச்சூரில் கோயில் திருவிழாவில் மிரண்டு ஓடிய யானையின் பரபரப்பு காட்சி இது. அண்மை காலமாக கோயில் திருவிழாக்களில் யானைகள் மிரண்டு ஓடுவது அடிக்கடி நடக்கும் நிகழ்வாக மாறிப்போயுள்ளது. அந்த வரிசையில் செவ்வாய்க்கிழமை மாலை திருச்சூர் மாவட்டம் பெரும்பிளாவு பகுதியில் பொதியஞ்சேரி காவு கோயிலில் யானை ஊர்வலத்திலும் யானை ஒன்று மிரண்டது. ஐனிக குளங்கர மகாதேவர் என்ற அந்த யானை மிரண்டு ஓடியதில் ஏராளமான இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. இதனால் அப்பகுதியில் நீண்ட நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. அங்கு சென்ற யானை பாதுகாப்பு பிரிவு பணியாளர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு யானையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். பறை இசைத்த போது இழிவாக நினைத்தவர்கள் கூறியதை காதில் வாங்கவில்லை என்று பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலு ஆசான் கூறியிருக்கிறார். நியூஸ் 18 தொலைக்காட்சியின் டிஸ்கோ வித் KS நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வன் கேள்விக்கு பதிலளித்த அவர் இனி தனது ஆட்டம் பயங்கரமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார். இது சாவு கடிக்கிறது, இதை போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு அசிங்கமாக நினைப்பாங்க, சில பேர் இழிவாக நினைப்பாங்க, சில பேர் என்னை வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி சொன்னாலும் அந்த நான் காலை கேட்க மாட்டேன். இந்த காலம் விட்டு நான் கண்டுக்கவே இல்லை. இப்போ கொட்டடிக்கிறது இல்லை பறை அடிக்கிறதுங்கிறது அவமானமாக நினைக்கிறேன். ஆமாம், அசிங்கமாக இருக்கீங்க. இருந்தார். நீங்கள் அலங்காநல்லூர் பிறந்தவர். ஆமாம். அலங்காநல்லூரில் நீங்கள் பறை இசை அடிச்சிருக்கீங்களா? சாமி மூடு அடிச்சிருக்கேன், ஜல்லிக்கட்டுக்கு அடிச்சிருக்கேன், மஞ்சு விரட்டுக்கு. அந்த கேள்வி ஏன் வச்சேன்னா, ஜல்லிக்கட்டுக்கு எப்போ அடிச்சிங்க? ஜல்லிக்கட்டுக்கு சின்ன பிள்ளை அடிச்சேன்ல. இப்போ அடிக்கிறீங்களா? இப்போ அடிக்கலை. ஏன் அடிக்கலைன்னா ஒரு இழிவாக நினைக்கிறதுனால அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டேன். பாரம்பரியமான மரபுகளை வாய்ச்சி வரணும். சரி, ஆமாம். ஏன்னா இப்போ இதுக்கான மரியாதை கிடைச்சிருச்சு. இனிமேல் தான் வேலோடைய ஆட்டங்கள் இன்னும் பயங்கரமாக இருக்கிறது. ஒவ்வொரு அடி ஆட்டமும் ஒவ்வொரு விஷயமா இருக்குது.